ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஆக்சுவலாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கனால வாய்ஸ் அளவுக்கு ஓப்பன் ஆகல, கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது இல்லாமல் இங்கே எல்லாம் மெயினாக வந்து பேசிக் ரீசன்ஸ் தான். வீல் ஸ்கிடிங் அப்படின்னா என்ன, அதுக்கு உண்டான ரீசன்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வீல் ஸ்கிடிங் ரீசன்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி, தென் டெஸ்டிங் மெத்தட். கீ காசஸ் ஆஃப் வீல் ஸ்கிடிங். இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ். எப்போ வீல் ஸ்கிட் ஆகும்? நாமளா ட்ரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நாமளா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஈரோடு ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். ஈரோடு விட்டு நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் வந்து சென்னை ரீச் ஆகணும், மெட்ராஸ் ரீச் ஆகணும், எம்ஐஎஸ் ரீச் ஆகணும். அவங்க 110 kmph ஸ்பீட்ல வந்து ஒர்க் பண்ணணும். பட் வாட் ஆர் ஆல் த காசஸ்? அவங்க வந்து வீல் ஸ்கிடிங் நார்மல், அவங்களோட நார்மல் ரன் பண்ண முடியாம சம்திங் ஏதோ ஒரு அப்நார்மல் கண்டிஷன் வருது. இது வந்து P7 ஆகட்டும், P4 ஆகட்டும், தட் மீன்ஸ் கோச்சிங் லோக்கோ as well as குட்ஸ் லோக்கோ, ஃப்ரைட் லோக்கோஸ். ஃப்ரைட் லோக்கோஸ் பார்த்தீங்கன்னா எம்இ ஆப்ரேஷன்ல ஒர்க் ஆகும், G7 G5 லோக்கோஸ். ஈவன் G9 லோக்கோஸ் மல்டிபிள் யூனிட்ஸ் ஒர்க் ஆகும். அதுவே மல்டிபிள் யூனிட் இல்லாமல் சிங்கிள் லோக்கோவும் ஒர்க் ஆகும், G7 G9 லோக்கோஸ் ரெண்டும். G5 லோக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா மோர் தென் 20 years ஓல்டு லோக்கோஸ். அது கெப்பாசிட்டியே கம்மி, அதனால அது சிங்கிள் லோக்கோவை வந்து சர்வீஸ் பண்ண முடியாது, ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஆல்வேஸ் WG5 வில் பி ஆஸ் MU மல்டிபிள் யூனிட். ஓகேவா? அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஷெட் அவுட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு G7 லோக்கோஸ் ஒரு மல்டி பேர் இருக்கு, சிங்கிளா இருக்கு, அதை வேற ஒரு லோக்கோட மல்டி பண்ணி நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் 1 or 2 months 3 months கூட நம்மளுக்கு வந்து நார்மலா ஒர்க் ஆகணும். இன்கேஸ் நாளைக்கே போயிட்டு 1 or 2 daysல ஸ்கிட்டிங் இருக்கு, அதனால ஒன்ஸ் ஸ்கிட் ஆச்சுன்னா, வீல் ஸ்கிட்டிங் ஆச்சுன்னா ஒரு அன்யூஷுவல் சவுண்ட் ரிப்போர்ட் பண்ணுவார் எல்பி, ஒரு ஹேமரிங் சவுண்ட் சொல்லுவாங்க. அன்யூஷுவல் சவுண்ட்னா அது வந்து ரயில் ட்ராக்கையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எதுவுமே நம்ம வந்து அவங்க அதுக்கான பாசிபிலிட்டி கொடுக்க கூடாது. ஸோ நம்ம பர்ஃபெக்டா ஆஃபர் பண்ற லோக்கோ ஸ்மூத்தா இருக்கணும். அது வீல்ஸ், லோக்கோ வீல்ஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் ரயில். அதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டோ. வீல் ஸ்கிட்டிங் அப்படின்றது அந்த டாபிக்கே வந்து இதோட கோரிலேட் ஆகி வர்றது தான். ஸோ கீ காசஸ் ஆஃப் வீல் ஸ்கிட்டிங். இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமளா நம்ம ட்ராக்ஷன் கொடுப்போம், ரன் பண்றதுக்கு ட்ராக்ஷன் கொடுத்தாகணும். கொடுத்துட்டு மறுபடியும் பிரேக் பண்றதுக்கு 2 பிரேக் இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங், ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங் ஆர் மெக்கானிக்கல் பிரேக்கிங் த்ரூ A9 ஆர் S9. நியூமேட்டிக், PPU, மெக்கானிக்கல், இவங்க எல்லாருக்கும் டைரக்டா வந்து A9 பிரேக்ஸ், S9 பிரேக்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க, தரவா இருப்பாங்க. டியூரிங் அவங்க டெஸ்டிங் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதர் தென் நியூமேட்டிக், PPU, மெக்கானிக்கல் லைக் SMGR செக்ஷன் ஐடியா இருக்கும், பட் நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எதுக்கு A9 பிரேக் யூஸ் பண்ணணும், எதுக்கு S9 பிரேக் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ், தட் மீன்ஸ் ரிலையிங் ஹெவிலி ஆன் த இண்டிபெண்டன்ட் லோகோமோட்டிவ் பிரேக். S9 பிரேக் அப்படின்றது லோகோ பிரேக்னு சொல்லுவாங்க, as well as இண்டிபெண்டன்ட் பிரேக். S9 பிரேக் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லோக்கோல மட்டும்தான் பிரேக் அப்ளை ஆகும். another break instead of the formation brake, that is A9 brake. A9 brake அப்படின்றதா formation brake or conjunction brake ன்னு சொல்லுவாங்க. A9 is the main brake of train, whatever it is a coaching train or freight goods loco train. goods loco operation, that means entire formation around 50 wagons 60 wagons எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்றது த்ரூ A9 மூலமா தான் அப்ளை பண்ணுவோம். அப்பதான் டோட்டல் என்டையர் ஃபார்மேஷனுக்கு பிரேக் வந்து கிராஜுவலா அப்ளை ஆகும், கிராஜுவலா வந்து ஸ்பீடை வந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியும், கிராஜுவலா ஸ்டாப் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம S9 பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, S9 பிரேக் இஸ் மெயின்லி டிஃபைன்டு ஃபார் லோக்கோ அப்ளிகேஷன். லோக்கோ லைட் இன்ஜினா மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம S9 யூஸ் பண்ணலாம், ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 60 வேகன்ஸ் உள்ள ட்ரெயின்ல நீங்க போகும்போது S9 பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் லோடு பின்னாடி இருக்கிற வேகன்ஸோட எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம லோக்கோல வந்து ரிலே ஆகும். அதான் சொல்றாங்க இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ்ல ரிலையிங் ஹெவிலி ஆன் த இண்டிபெண்டன்ட் லோகோமோட்டிவ் பிரேக்னு சொல்றது. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ட்ரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு, சடனா ஒரு 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 4-5 பேர் ட்ரெஸ் பாஸ் பண்றாங்க ட்ராக்கை. அந்த டைம்க்கு என்ன பண்ணுவாங்க, அப்பவும் A9 தான் அப்ளை பண்ணணும், A9 எமர்ஜென்சி தான் அப்ளை பண்ணணும். A9 வால்வ்லயே எமர்ஜென்சி ஒரு பொசிஷன் இருக்கு, அந்த A9 வால்வ் எமர்ஜென்சி பொசிஷன் அப்ளை தான் பண்ணணும். அப்பவும் S9 அப்ளை பண்ணக்கூடாது. S9 அப்ளை பண்ணா டோட்டலி எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும், கேப்சைஸ் கோச்சிங். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபார்மேஷன் பிரேக் A9 தான் அப்ளை பண்ணு சொல்றோம்.
அந்த மாதிரி கண்டிஷன்ல எமர்ஜென்சி கண்டிஷன் ஒரு நார்மல் கண்டிஷன் ரெகுலேட் பண்றதுக்கு வந்து எஸ்என்என் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், லோ அடிஷன் கண்டிஷன், ரெடியூஸ் தி ஃபிரிக்ஷன் டியூ டு ரெயின், ட்ரிசல், ஆயில், கிரீஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்மேஷன்ல போகும்போது ஒரு பெட்ரோல் எடுத்துட்டு போறாங்க, இல்ல வேற அந்த மாதிரி ஏதாவது லூப்ரிகன்ட் இருக்கிற ஒரு ஃப்ரைட் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ட்ராக்ல விழுகும். அதுவும் பாத்தீங்கன்னா காஸ் பண்ணும். நார்மல் கோர்ஸ்ல இல்ல, ஒரு ட்ரை வெதர் கண்டிஷன்ல இல்ல. இதுவே ஒரு ஒரு ட்ரிஸ்லிங், ஒரு ரெய்னி சீசன்ல அந்த மாதிரி போகும்போது ரெண்டும் சேர்ந்துரும், தண்ணி ஆயில் ரெண்டும் சேர்ந்து அது வந்து ஸ்கிட் பண்ணும், ஒரு ஸ்லிப்பிங் கொண்டு வரும். ஸோ இந்த லோ அடிஷன் கண்டிஷன்ஸ்லயும் ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வீல் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், எக்ஸசிவ் பிரேக் ஃபோர்ஸ். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ ஏனைன் எஸ்என்ஐன் 2 வால்வ் இருக்குன்னா அது அப்ளை பண்றதுக்கு ஒரு டைமிங் இருக்கு, ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி ஏனைன் அப்ளை பண்ணா பிரேக் சிலிண்டர்ஸ் காமன். பிரேக் சிலிண்டர்ன்றது எல்லாம் ஐடியா இருக்கு இல்லையா? இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்லையா? பிரேக் சிலிண்டர், வாட் இஸ் பிரேக் சிலிண்டர் அப்படின்னா, ஆக்சல் 6 ஆக்சல் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து 12 வீல் WP 7, WAG5, WAG7, WP4 எல்லாமே வந்து 6 வீல் ஆக்சல். இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற நம்ம WP5 மட்டும் தான் 4 வீல் ஆக்சல், 4 ஆக்சல் இருக்கிற லோகோமோட்டிவ். ஒரு ஆக்சலுக்கு 2, ஒரு லோகோக்கு ஒரு போகிக்கு 2 ஆக்சல் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் லோகோக்கு 4 ஆக்சல் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிரேக் சிலிண்டர்ஸ் அதுக்கு உண்டான ப்ரெஷரும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாங்க. எஸ்என்என் அப்ளை பண்ணா பிரேக் சிலிண்டர் ப்ரெஷர் எவ்வளவு ரீச் ஆகணும், ஏனைன் அப்ளை பண்ணா பிரேக் சிலிண்டருக்கு எவ்வளவு ப்ரெஷர் ரீச் ஆகணும் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு பராமீட்டர் இருக்கு. நம்ம ஏனைன் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் 6 to 10 செகண்ட்ஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த 6 to 10 செகண்ட்ஸ்ல WP4க்கு 1.8 kg/cm ரீச் ஆகணும். அதே மாதிரி WP7 சட்டன் ப்ரெஷர் 2.5, 2.5 2.5 போகணும். அதே மாதிரி எஸ்என்என் பிரேக் அப்ளை பண்ணும்போது 3.5 kg 3.5 பிரேக் சிலிண்டருக்கு ரீச் ஆகணும். அதனுடைய செட்டிங்ல வந்து நியூமேட்டிக் வால்வ்ல பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸசிவ் பிரேக் ஃபோர்ஸ் இருக்கிறது இன்கேஸ் 1.8 kg ப்ரெஷர் ஏனைன்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 1.8 இல்லாம 3 kg அந்த கன்சர்ன் வால்வு ஃபெயில் ஆயிருச்சு. 3 kg போச்சுன்னா அது வந்து ஒரு அன்யூஷுவல் வியர் தான், ரொம்ப அழுத்தம். நாமளா ஏனின் ஃபார்மேஷன் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபார்மேஷன் தான் மெயினா ரெகுலேட் பண்ணுவாங்க. நம்ம 2 வீலர்ல போகும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்றதுக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் போகும்போது ஃப்ரண்ட் பிரேக், ஈவன் டிஸ்க் பிரேக் இருந்தாலும் ஃப்ரண்ட் நம்ம அப்ளை பண்ணுவோமா இல்ல பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் சேர்ந்து பண்ணுவோமா? ரெண்டுமே கன்ஜங்ஷன், அதாவது ரெண்டுமே சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணுவோம். இது ஜஸ்ட் பேக் வீலுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துக்குவோம் பிரேக்ல, லெக் பிரேக்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் கொஞ்சம் அது மாதிரி அதே மாதிரி தான் வந்து நம்ம இதுக்கும் ஃபார்மேஷன் பிரேக் அப்ளை பண்ணும்போது அப்படிதான் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார்மேஷன் பிரேக் அப்ளை பண்ணுவாங்க, அதே நேரத்தில் லீடிங் லோக்கோவுக்கு கொஞ்சம் வர மாதிரி ஜஸ்ட் அது வந்து ரெகுலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ணுன்றதா தேர்ட் பாயிண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட், க்ரூ ரிலேட்டட். நம்ம இப்போ ஈரோடுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஈரோடுல வந்து நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், எந்த லோக்கோ எந்த ட்ரெயினுக்கு ஒர்க் பண்ற லோக்கோ ஆகட்டும் எல்லாமே நம்ம ஷெட்டுக்கு வந்துடுது. வந்துட்டு நம்ம எங்க ஜிசி பார்ப்போம், ட்ரிப் பார்ப்போம். ஸ்டேபிள் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து ஸ்கிட் வச்சுக்குவோம், வுடன் வெட்ஜஸ் ஸ்கிட் வச்சுக்குவோம். அது இல்லாம இப்போ கோயம்புத்தூர் இல்லாம ஒரு திருப்பூர் வந்து ஒரு யார்டு இருக்கு. திருப்பூர்ல அங்க ஜங்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு யார்டு தான். அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், குட்ஸ் ஃப்ரைட் மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஃப்ரைட் ஒரு 60 வேகன் 70 வேகன் ஒரு ஃபார்மேஷன் ஒரு குட்ஸ் ட்ரெயின் அங்க போய் ரீச் ஆகுது. யார்டுல வந்து லோக்கோ ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியுன்ற கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஈவன் தோ உடன் வெட்ஜ் வச்சாலும் அங்க வந்து ஹேண்ட் பிரேக்னு ஒன்று இருக்கு. ஹேண்ட் பிரேக் சாரி, நம்ம வீல் நம்பர் 1 ஆக்சல் 1ல வந்து ஒரு பிரேக் இருக்கும். ஹேண்ட் பிரேக் நம்ம மேல வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் பிரேக், மேனுவல் பிரேக் இருக்கு. அந்த ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்க, அதை மெக்கானிக்கலி லாக் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க பண்ற மிஸ்டேக்ல. ஒரு சில ஷண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பைலட்ஸ் அவங்க வந்து ஜஸ்ட் டேக்கன் ஓவர் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஹேண்டிங் ஓவர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்ல வந்து ஷண்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஷண்டர் தான் அவங்க எனர்ஜைஸ் பண்ணி ஒரு சின்ன ஷண்டிங் மூவ்மெண்ட் பண்ணி மறுபடியும் மெயின் க்ரூக்கு வந்து அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்றது எல்லாமே வந்து ஷண்டர்ஸோடைய பொறுப்பு. சம்டைம்ஸ் அவங்க வந்து என்னன்னா மறந்துடுவாங்க, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண மறந்துடுவாங்க. அப்போ அதே கண்டிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண, நம்ம கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் நம்மளும் ஹேண்ட் பிரேக் பண்ணி வச்சிருப்போம். ஹேண்ட் பிரேக் பண்ணி வச்சுட்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் நம்ம போயிட்டு டர்ன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பட் அதுவே சம் கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணும்போது அப்போ வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா அதனுடைய ரியாக்ஷன் தெரியும். ஒரு ஓவர் ஹீட்டட் சிம்டம், அதன் மூலமா எல்லாம் வீலுடைய அந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகிற சிம்டம் தெரியும். அதே சேம் கண்டிஷன் தான் நம்மளுக்கு க்ரூ ரிலேட்டட் பாயிண்ட் சொல்றது. அட் ஸ்டேபிளிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆரிஜினேட்டிங் ஸ்டேஷன்ஸ் நான் ரிலீசிங் ஆஃப் ஹேண்ட் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது
மோட்டர்ல உள்ள பவர், ட்ராக்ஷன் மோட்டர்ல உள்ள பவர்னால என்ன ஆகும், ஹால் பண்ணும், இழுக்கும், பட் என்ன ஆகும், ஆக்சல் 1 வீல் நம்பர் 1 and 2 வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ அப்படியே அது ரயிலையும் ஸ்கேப் பண்ணும், அதே நேரத்தில் நம்ம லோக்கோவோட வீல்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்கேப் ஆகி என்ன ஆகும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து இவர் வந்து ஹேண்ட் ஓவர் எல்பிக்கு நம்ம குட்ஸோ இல்லை பேசஞ்சர் அவங்களுக்கு வந்து போய் கொடுத்துருவாரு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டேக்கன் ஒரு எல்பி வந்து என்ன பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அவர் ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஹாலிங் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஹாலிங் கிடைக்கலன்னா வாட் டஸ் இட் மீன், ஹாலிங் கிடைக்கலன்னா ஆல்ரெடி பிரேக் போட்டு வச்சிருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்றோம், லோக்கோ தனியா ஸ்டார்ட் பண்றதே கஷ்டமா இருக்கும், இதுல வந்து ஃபார்மேஷன் ஒரு 22 கோச்சஸ் அப்படின்னா இன்னமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அவரு செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கறவங்க லோக்கோ ஸ்டார்டிங் ஸ்டேஷன், ஆரிஜினேட்டிங் ஸ்டேஷன், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளைல இருக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் ஆகும். பட் என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அவர் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல வந்து வீல் ஸ்கேபிங் ஆயிருக்கும், மைல்டு ஒரு ஸ்கிட் இருக்கும், ஸ்லோ ஸ்பீட்ல தெரியாது. பட் ஒரு கோச்சிங் லோக்கோ வரத மோர் தென் 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்போது நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன பண்ணுவாங்க, திருப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி ஈரோடு வரும்போதே அவர் டிஎல்சிக்கு சொல்லிடுவாரு, இந்த மாதிரி அனிஷன் ஹேமரிங் சவுண்ட் கேட்குது, எனக்கு லோக்கோ சேஞ்ச் வேணும். ஸோ நம்ம ஈரோடுல லோக்கோ சேஞ்ச் உள்ள வரும்போது நம்ம பார்த்தா கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணா, நம்மளுக்கும் ஒரு நாலேஜ் தான். டெஸ்ட் பண்ணா ஷெடியூல் முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரிலீஸ் பார்த்துட்டு ரிலீஸ் 100% ஆயிருக்கான்றதை என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ஆஃப் நியூமேட்டிக் வால்வ்ஸ். நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நியூமேட்டிக் வால்வ்ஸும் காஸ் பண்ணோம். இப்போ நியூமேட்டிக் வால்வ் பார்த்தீங்கன்னா ஏனினஸ்ன்றது ஜஸ்ட் அவங்க ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற வால்வ்ஸ், கேப்ல இருக்கிற வால்வ்ஸ், அதன் மூலமா தான் அவங்க பிரேக் அப்ளை பண்ணிக்கிறாங்க. பட் அதுவே அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய வால்வ்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து கன்ஜெக்ஷன் பிரேக் ஆகட்டும், லோக்கோ பிரேக் ஆகட்டும், ப்ராப்பரா பிரேக் அப்ளிகேஷன் ரிலீஸ் எல்லாமே ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய வால்வ் இருக்கு. நியூமேட்டிக் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு அதனுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாமே தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் என்என்எஸ்என், C3W வால்வ், C2 ரிலே வால்வ், C2 ரிலேயே 2 இருக்கு, பிபி பிசி இருக்கு, F1 செலக்டர் வால்வ் இருக்கு, MUTB வால்வ் இருக்கு, ஏர்ஃப்ளோ மெஷரிங், நிறைய வால்வ்ஸ் இருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒன்று வந்து கம்பைண்டா இருக்கும், ஒன்னோட ஒன்று வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஏதோ ஒரு வால்வ், ஒரு சின்ன வால்வ் 24ADCன்னு ஒரு வால்வ் இருக்கு. அந்த வால்வ் தான் ஏனின் அப்ளை பண்ணா எவ்வளவு ப்ரெஷர் போகணும், எஸ்என் அப்ளை பண்ணா எவ்வளவு ப்ரெஷர் போகணும்ன்றதை டிஃபைன் பண்றது அந்த வால்வ் தான். பட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ மாதிரி இருக்கும். இவன் அது பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆனாதான் பிரேக்கே அப்ளை ஆகும் லோக்கோக்கு. லைட் இன்ஜின் ட்ரையல்ல நான் வந்து பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் பேக் ஓவரால் பண்ண லோக்கோ லைட் இன்ஜின் ட்ரையல் கண்டக்ட் பண்ணும்போது நியரிங் ஊத்துக்குழி ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிட்டு இருக்கும், பிரேக் அப்ளை ஆகல. முன்னாடி பிளாக் காஷன் ரெட் பிளாக் வச்சு என்ஜினியரிங் ஸ்டாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் ஆனா அவர் வந்து நிறைய பார்த்துருப்பாரு, அதனால கூலா என்னங்க பிரேக் அப்ளை ஆகல அப்படின்னு மட்டும் தான் ஜஸ்ட் சொன்னாரு. அப்புறம் என்ன பண்ணா, டக்குன்னு அதே ஒரு லக்கிலி கேட் டூ சைடு இருந்தோம், உள்ள போன நியூமேட்டிக் வால்வ் ஜஸ்ட் 24 சின்ன ஒரு டேப் பண்ணோம், சடனா பிரேக் அப்ளை ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு புஷிங் எஃபெக்ட் 80 கிலோமீட்டர் போய் சடனா பிரேக் அப்ளை ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. பட் லக்கிலி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1க்கு 2 தடவை, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நியூமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பிரேக் அப்ளிகேஷன் ரிலீஸ் அதனுடைய ஃபங்க்ஷனிங் ஆஃப் வால்வ்ஸ் எல்லாமே வந்து என்ஷூர் பண்றது ஃபார் பெட்டர். செகண்ட் பாயிண்ட், எம்ஆர்பிசி ஈக்குவலைசிங் பைப் இஷ்யூஸ் லைக் ஹோஸ் கிவன் அப், ஹோஸ் டேமேஜ் டியூ டு ரப்பிங் அண்ட் ஏர் லீக்கேஜ் கண்டினியூஸ்லி எக்ஸெட்ரா. இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இது வந்து ஒரு G7 ஆர் மல்டி லோக்கோல தான் வருது, மாதிரி G5 மல்டில வரும். நாமளா WP4 கோச்சிங் லோக்கோல WP4 WP7லாம் வந்து எம்இ பண்ண மாட்டோம். ஒன்லி ஃப்ரைட் லோக்கோஸ் G7 ஆர் G5 மட்டும்தான் வந்து எம்ஆர்பிசி ரெண்டும் அட்டாச் பண்ணிட்டு லீடிங் லோக்கோல இருந்து பிரேக் அப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாமே வந்து லீடிங் லோக்கோல இருந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. சம்ஹவ் இந்த எம்ஆர்பிசி ஹோஸ் வந்து நம்ம ஆங்கிள் காக் கொண்டு இருக்கும், அதுல இருந்து வெளியே வந்துட்டாலோ அல்லது ஒரு மைல்டு ரப்பிங்லேயே கண்டினியூஸ் நம்மளுக்கு ஷெட்ல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, ஜஸ்ட் இப்படி இங்க மேல இப்படி பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா பை டேஸ், பை ஹவர்ஸ், பை டேஸ், பை மந்த் அப்படியே உங்களுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு உராய்வு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அறுத்து விட்டுரும், லீக்கேஜ் போகும். ஒரு டைம் ஃபுல்லா ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஜெக்ஷன் பிரேக் நடக்காது. லீடிங் லோக்கோ ட்ரெயில் லோக்கோ ரெண்டுமே வந்து ஈவன் சிங்க்ரனைசிங் பிரேக் நடக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லீடிங் லோக்கோல ப்ராப்ளம் வராது, பட் ரியர் லோக்கோல ஸ்கிட் ஆகும். ரியர் லோக்கோல வந்து ஸ்கிட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லீடிங் லோக்கோல ஒரு ஹெல்ப்பிங் வந்து அவங்களோட ஸ்பீடுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஒரு சர்டன் டைம்ல மேஜர் இஷ்யூ வரும். போட்டோ இருக்கு, இதுல நம்ம என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்சிக்வன்சஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து காசஸ். இப்போ அதனுடைய கன்சிக்வன்சஸ், வீல் ஃபிளாட் டயர்,
Skidding causes a flat spot on the wheel flats, which causes hammering and vibrations that can damage the track and the locomotive suspension. ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் நடக்காது, ஒன்னு அதை சார்ந்து அதனுடைய டிபெண்ட் பண்ணி அடுத்தது செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு டோட்டல் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸ்கிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாமளும் அவ்வளோ ஈஸியா வந்து அசியூம் பண்ணக்கூடாது. ஃபிளாட் டயர்ன்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபிளாட் டயர்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. மைல்டு ஸ்கிராச் இருக்கும், பஞ்ச் இருக்கும், ஒரு பேட்சா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கிராச்சஸ் மாதிரி வரும், கொஞ்சம் டெப்தா போகும், வீலே ஸ்கேப் பண்ணி வீல் தானான்ற மாதிரி அடையாளமே தெரியாத அளவுக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. பின்னாடி போட்டோஸ் நம்ம அதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெட்டீரியல் லாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளாட் டயர் அதோட எஃபெக்ட், ரெண்டாவது மெட்டீரியல் லாஸ். லோகோக்கு skidding is contribute to roughly 15 to 20% of wheel material loss in locomotive classes like G7. பார்த்தி சார் கரெக்டா? சார் பார்த்தி சார்ல அவங்க எக்ஸ்பர்ட், கரெக்டா நம்ம பர்சன்டேஜ் ஜஸ்ட் பார்த்ததுதான் அவங்களுக்கு கரெக்டா தெரியும். ஸோ ஒரு ஸ்கிட்டிங்னு ஒன்று ஆச்சுன்னா மினிமம் நம்ம 1092ல நம்ம புதுசா ஓவரால் பண்ணி விடுறது, அடுத்தது 1 or 2 years வரைக்கும் ஃபுல் லைஃப் வந்து கிடைக்கிற வீலும் இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு வீல் ஸ்கிட் ஹெவி ஆகி ஒரே டைம்ல 5 to 10 mm எடுத்த இதுவும் இருக்கு, நிறைய இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய மெத்தட்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். மினிமம் பாருங்க சண்முகம் சொல்ற பாருங்க, வீல் டர்னிங் வீல் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்கிட் நீங்க ஆச்சுன்னா அதை எடுத்தா கூட மினிமம் 8 mm ஹியூஜ் ஒரு ஷெடியூலே வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஷெடியூல் டு ஷெடியூல் வந்து அவ்வளோ நம்மளுக்கு மிஸ்டர்ன் பண்ண வேண்டியது. அது மாதிரி நம்மளுக்கு ஜஸ்ட் பார்த்தா சாதாரணமா தெரியும், பட் அதனுடைய எஃபெக்ட் வந்து கொலேட்ரல் டேமேஜ் மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹீட் டேமேஜ், இது நம்ம லோக்கோட நிற்காது. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரிக்ஷன் கேன் காஸ் வீல் பர்ன்ஸ் ஆன் த ரயில் சர்ஃபேஸ், பொட்டன்ஷியலி வீக்கனிங் த ட்ராக் அண்ட் ரெக்வயர்ஸ் மேஜர் அட்டென்ஷன் ஃபார் ரயில் ட்ராக்ல. அதுவும் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஒரு வீல் ஸ்கிட் ஆகி அது ரொட்டேட் பண்ண முடியாம ஒரு ட்ரிஸ்லிங் சுச்சுவேஷன், ரெய்னி சுச்சுவேஷன், இல்லை ஆயில் இருக்கு, கிரீஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு கிரேடியன்ட் இருக்கு. நார்மல் சர்ஃபேஸ் வந்து லெவல் கிரேடியன்ட்னா ஒரு மாதிரி ட்ராக் பண்ணணும், ஒரு ஹால் பண்ணணும், டவுன் கிரேடியன்ட்னா ஒரு மாதிரி ஹால் பண்ணணும், அப்கிரேடியன்ட்னா ஒரு மாதிரி ஹால் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு அப்கிரேடியன்ட்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வித் ஒரு 5000 ton லோடு உள்ள ஒரு ட்ரெயின் அதை ஹால் பண்றதுக்கு கொஞ்சம் லோடு அதிகமாகவே கொடுப்பாங்க, அட்டாக்கிங் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஈரோடு யார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேராக பிளாட்ஃபார்ம் எண்டு அந்த லாஸ்ட் நம்ம கோச்சிங் யார்டு போயிட்டு அங்கிருந்து நீங்க மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கிரேடியன்ட். ஒரு 5000 ton லோடு மல்டி லோக்கோ இல்லாம அங்க ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்டாக்கிங் ஸ்பீடு கொடுக்கறது பிளாட்ஃபார்ம்ல மெயின் லைன் பிளாட்ஃபார்ம்ல பிளாட்ஃபார்ம் 1 2 ஓகே, 3 கூட ஓகே தான். பட் இந்த பக்கம் நீங்க யார்ட்ல இருந்தெல்லாம் போக பாத்தீங்கன்னா மெயின் லைன்ல அங்க போய் ஜாயின் பண்றதுக்கே 2-3 கர்வ் எடுக்கும். 15 kmph வந்து ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க, எஸ்ஆர் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் 15 kmph வச்சிருப்பாங்க. 5000 ton லோடு இருக்கும், 60 வேகன்ஸ் இருக்கும். ரொம்ப அவங்க வந்து எஃபோர்ட் எடுத்து நம்ம அட்டாக்கிங் ஸ்பீடு கொடுத்தா மட்டுமே யார்டை வந்து கிளியர் பண்ணி மேலே இந்த சாஸ்திரி நகர் இந்த ஒரு கேட் இருக்காங்க மேலே ஏறி அவங்க அந்த நியூட்ரல் செக்ஷன் போகும் என்ஜின். அப்பதான் பின்னாடி வந்து உங்களுக்கு அவருடைய டிஎம்ஆர் ட்ரெயின் மேனேஜருடைய லாஸ்ட் வேகன் பார்த்தீங்கன்னா அப்பதான் கீழே அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமும் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு லோக்கோ ட்ரிப் ஆனாலோ இல்லை வேற ஒரு மாதிரி அப்நார்மல் கண்டிஷன் வச்சுட்டு ஆச்சுனாலோ டெஃபினட் என்ன ஆகும், இன்னொரு லோக்கோவுக்கு வந்து லோடு ஃபுல் லோடு போகும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் மேலே ஏறி ஆகணும் அப்படின்றதுல அடிச்சு அட்டாக்கிங் ஸ்பீட் கொடுத்து ஓட்டும் போது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தான் வீல் பர்ன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் வீல் டிஃபெக்ட் ரயிலுடைய டிஃபெக்டும் வரும். அதுதான் அந்த ஹீட் டேமேஜ்னு சொல்றாங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனேட் பிரேக்கிங். ப்ரொபோர்ஷனேட் பிரேக்கிங்னா ரெண்டு லோக்கோ நம்ம எம்யூ பண்ணும்போது சிங்க்ரனைசிங் பிரேக்கிங் சொல்லுவாங்க. சிங்க்ரனைசேஷன் மீன்ஸ் லீடிங் லோக்கோ ரெண்டு லோக்கோவும் லீடிங்காகவும் ஒர்க் பண்ணணும், ட்ரெயிலிங்காக ஒர்க் பண்ணணும். ஒரு 27560 லீடிங்காக இருக்கு, ஒரு 27496 வந்து ட்ரெயிலிங்காக இருக்கு அப்படின்னா அப்படியே மாற்றி வைஸ் வெர்சா ரெண்டும் மாற்றி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு லோக்கோல எஃப்என் செலக்டர் வால்வ் எம்யூடிபி வால்வ் வந்து நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அதர் லோக்கோ லீடிங்காக போகும்போது ஒரு சின்ன ஒரு மைனூட் ஒரு இஷ்யூ காஸ் பண்ணிச்சுன்னா சிங்க்ரனைசிங் பிரேக்ஸ் கிடைக்காது. அது எப்படி நம்ம என்ஷூர் பண்ணுவோம், லீடிங் லோக்கோல பிரேக் அப்ளை பண்ணும்போது லீடிங் லோக்கோ அஸ் வெல் அஸ் ட்ரெயில் லோக்கோ ரெண்டு லோக்கோலையும் பிரேக் சிலிண்டர்ஸ் அந்த டைமுக்குள்ள அப்ளை ஆகணும், ரிலீஸ் ஆகணும். நியூமேட்டிக் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். பிரேக் சிலிண்டர்ல வந்து ஒரு பக்கெட் வாஷர் ஒரு சின்ன லீக் இருக்கு, ஜாயிண்ட்ல எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் பிசி உள்ள வீல்ஸ் பிரேக் அப்ளை ஆகாது, அது ஓப்பனா இருக்கும். இல்ல லீக்கேஜோ இல்ல சம்திங் மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட் ஏதோ ஒன்று காஸ் பண்ணி
பிரேக் அப்ளை ஆயிருது, இவங்க பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் ரிலீஸ் ஆகல, அப்ளையாவே ஆயிருந்ததுன்னு என்ன ஆகும், அந்த ஒரு வீல் மட்டும் கம்ப்ளீட் ஓவர் ஹீட் ஆகும். பிரேக் பிளாக்ஸ்லாம் ஓவர் ஹீட் ஆயிரும். அது ஒரு ஷெடியூல் முடிச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஷெடியூல் வரும்போது பாத்தீங்கன்னா வீல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிரில்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி டாப் ப்ரியாரிட்டி வீல் டிஸ்டன்ஸ், அதுல உங்களுக்கு போயிடும். அப்போ நம்ம லோக்கோ லிஃப்ட் பண்ணணும், ஆக்சல் மாற்றணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டெஸ்ட் மெத்தட்ல இது எல்லாமே ஒரு பராமீட்டர், ஒரு ஒரு பராமீட்டரை எடுத்துட்டு 100% பர்ஃபெக்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதுதான் ப்ரொபோர்ஷனேட் பிரேக்கிங் ஆஃப் எம்யூ லோகோஸ் டு பி என்ஷூர்ட் டியூரிங் டெஸ்டிங் பை பிபிஓ மெயினா. ஏன்னா நியூமேட்டிக்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் லோக்கோவை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, எம்யூ அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஏசி முடிச்சதுக்கு அப்புறம் நியூமேட்டிக் அவங்க பிபிஓ கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்யூ ஃபார்ம் பண்ணும்போது தான் உள்ள இஷ்யூஸ் வந்து நெக்ஸ்ட் டேல சொல்லுவாங்க. அடுத்த நாள் தான் அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, கன்ஜெக்ஷன் ப்ராப்பரா வரல, டைமிங் கிடைக்கல, மெயின்டைன் ஆகல, இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவங்க அட்டன் பண்ணிட்டு கன்சர்ன் வால்வ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் டேல வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. PVEF switch, pedal switch ஒன்று இருக்கு. PVEF pedal switch to temporarily release locomotive brakes is functioning to be ensured always to prevent the wheels from locking during heavy train braking அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கோச்சிங் லோக்கோ WP7 or WP4 ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கோல பிரேக் அப்ளை ஆகணும், பட் அதே நேரத்தில் லோக்கோல தேவையும் இல்லை, தேவையில்லாம பட் அவங்க லோக்கோ பிரேக் கிடைக்கணும். சேலம் ரீச் ஆகும்போது உள்ளவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மெயின் லைன்ல இருந்து உள்ள போகும்போது கொஞ்சம் ஸ்பீடு வேணும். ஏன்னா அப்பதான் உள்ள அவங்க லூப் லைன்ல போய் என்டர் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல போகும்போது எந்த வரைக்கும் அவங்க ரீச் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க லோக்கோல வந்து அந்த பிவிஎஃப் அப்படின்ற பெடல் சுவிட்ச் பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லீடிங் லோக்கோல மட்டும் பிரேக் அப்ளை ஆகாது, லோக்கோல பிரேக் அப்ளை ஆகாது, பட் ஃபார்மேஷன் எல்லாம் அப்ளை ஆகும் ஏனன் பண்ணும்போது. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி ஏனன், எஸ்என்னுக்கு இல்லை. அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிவிஎஃப் அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். Sanders and its accessories and the functioning to be ensured for proper sanding and the sub assembly should be intact. இதனால ஒரு அனுஷியல் சவுண்ட் வந்திருக்கு, சாண்ட் பைப் அசம்பிளி அப்படின்னா எப்படி வீலுக்கு அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, எப்படி வரணும், அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. டெஸ்டிங் மெத்தட்ஸ், proper testing and functioning of pneumatic and mechanical equipments, the parameters of pneumatic valves and the mechanical measurements are to be within standard values. அதுல இருந்து டீவியேஷன் ஆகவே கூடாது. டைமிங் வந்து நம்மளுக்கு 6 to 9 தானே, ஒரு 11 போகலாம் 12 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்லேயே விட்டோம்னா அந்த 11 12ங்கிறது 13 14 ஆகும், டிலே ஆகும். ஏதாவது ஒரு அன்டோர்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது, அன்டோர்ட் இன்சிடென்ட் மீன்ஸ் ஒரு சின்ன டிரில்மெண்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கொயரி வரும்போது பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் எடுத்துட்டு போயிடுவாங்க, எஸ்பிஎம்ல இருந்து மெமரி கார்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எஸ்பிஎம் மெமரி கார்டு எடுத்துருவாங்க, எல்பிஏ தனியாக கூட்டு போய் மெடிக்கல் அனுப்பிடுவாங்க. உடனே அவங்க ஃபுல் டீம் இறங்கி அப்ளிகேஷன் ரிலீஸ் அந்த டைமிங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அது வரைக்கும் பார்த்தா ஓகே நான் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அதெல்லாம் அந்த டைமுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ டெஸ்டிங் மெத்தட்ல அந்த டைமிங் வித் ஸ்பெசிஃபைடு பராமீட்டர் அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூக்குள்ள இருக்கான்றத 100% என்ஷூர் பண்ணணும். அது வந்து டு பி என்ஷூர்ட் பை சூப்பர்வைசரி லெவல்ல. During PPO testing, the synchronized, இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Synchronizing application for releasing of brake cylinders to be ensured. If any deviation is there, the particular equipment must be replaced and after testing the locos to be offered for mainline service சொல்றாங்க. அட்டன் பண்ணாம வெளியில போக கூடாது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பிரீஃபா என்ன வாட் இஸ் வீல் ஸ்கிடிங், அது என்ன காஸ் பண்ணுது, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் பார்த்தோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிட்னு சொல்லுவோமா இல்ல அதர் தென் வேற சொல்லுமா, இட் இஸ் ஜஸ்ட் பஞ்ச். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் சைடு வீல்ஸ்லயா இருக்கும். இப்போ வீல் நம்பர் 1 3 5 7 11 7 9 11 2 4 6 8 10 12 அப்படி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிட்டிங்னு சொல்லிடுவாங்க. எல்பி வந்து அவர் எப்படி மென்ஷன் பண்ணுவாரு, இட் இஸ் அப்சர்வ்டு தட் சம் அன்யூஷுவல் சவுண்ட் ஆர் ஹேமரிங் சவுண்ட் ஆர் ஸ்லைட்லி ஸ்கிட்டிங் சவுண்ட் அப்சர்வ்டு ஃப்ரம் அவரு கேட் டூல இருந்தாருன்னா ஏதோ அண்டர் ட்ரக்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிட் லைன் வைப்பாங்க, அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பஞ்ச் இருக்கு, இது பார்த்தா ஸ்கிட்னு சொல்ல முடியாது, பட் சம் பஞ்ச் ஏதோ ஒரு டெப்த் இருக்கும், ஒரு 2 3 mm 4 mm இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சம் ஃபாரின் ஆப்ஜெக்ட், சம் ஃபாரின் மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்ம அன்வயங்களே பசங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்க வச்சிருவாங்க மேல ட்ராக்ல வச்சு விட்டுறது. அப்போ ஒண்ணுல ஆச்சுன்னா அதே அந்த பஞ்ச் வந்து செகண்ட்லயே அடுத்தடுத்த ஒன் சைடு ஆஃப் வீல்ஸ்ல ஆகும். இந்த மாதிரி கேஸ் இருக்கும். ஒண்ணுல ஏறிட்டு மறுபடியும் செகண்ட் போகும்போது அது இறங்கிருச்சுன்னா ஒன்னோட முடிஞ்சிடும், இல்ல அதுலயே நின்றுச்சு நம்ம நசுங்கிருச்சு ரயிலோட வந்து அப்படியே பஞ்ச் ஆயிருச்சு மறுபடியும் அப்படி போனா
ஃபுல் வீல்ஸ் போகும், 6 வீல் நம்ம டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதோட எஃபெக்ட் ஒரு இது எக்ஸாம்பிள். இது வந்து பஞ்ச் மார்க் நாமலா. இதுவும் ஒரு சின்ன ஒரு பஞ்ச் மார்க் தான் தெரியும். பட் நாமளா நம்ம வந்து செக் பண்ணும்போது டார்ச் எல்லாம் அடிச்சு நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ 1 2 பார்ப்போம். அப்புறம் மெக்கானிக்கல் டீம் வருவாங்க, அவங்களுக்கும் சொல்லுவோம். ஃபைனலா வந்து வீல் ஏத்துக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து தரவா ஒரு ட்ரக்கு ஒரு வீல் மட்டும் ஆயிருந்தா கூட ஆல் வீல்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் வந்து டர்ன் அவுட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராட்ச், ஒரு லேசா தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். இது ஸ்கிட். பஞ்ச் வந்து உங்களுக்கு சவுண்ட் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆக அல்லது ஒரு 30-40 kmph போக பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹேமரிங் சவுண்ட் கடங் கடங் அந்த மாதிரி கேட்கும். ஸோ இதுவும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஸ்கிட் சிம்டம் தான். இது கொஞ்சம் பெருசு, இதெல்லாம் நார்மல்னு சொல்ல முடியாது, இது கண்டிப்பா அப்நார்மல். இது நம்மளோட எக்ஸாம்பிள் ஒண்ணு. இது ஒன்று பாருங்க, இதெல்லாம் 100% வீல் சேஞ்சிங்லேயே வந்துடும். இது எங்க இருக்கு? நார்மல் இங்க இருக்கு. இது ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துருச்சு, ஃபுல்லா கரைச்சி எடுத்துருக்கு. இதெல்லாம் டேஞ்சர். இது வந்து சம் பிரேக் ரிலீஸ் ஆகாம பிசி சம் இஷ்யூ, அது ஒரு ட்ரக்லயோ ஒரு பிரேக் சிலிண்டர் அந்த ஒரு பிரேக்கிங்ல ஏதோ சம் இஷ்யூவோ ரிலீஸ் ஆகாதனாலே உள்ள எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மல் கலர் இருக்கும். பிரேக் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஷா இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவோம், அடுத்தது நம்ம பெராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் வீல் டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவாங்க, ஓவர் ஹீட் ஆயிருக்கா, அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் டீம் ஃபுல்லா வந்து எல்லாம் பார்த்துருவாங்க. இது வந்து நான் ரிலீசிங் ஆஃப் பிரேக்ஸா கூட இருக்கலாம். ஒன்னு ஒரு வீல் 2 வீல் இருக்கலாம், ஆர் அந்த பர்டிகுலர் ட்ரக்ல மட்டும் இருக்கலாம். பர்டிகுலர் ட்ரக்ல மட்டும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னா, நம்ம போகி ஐசோலேஷன் காக் இருக்கு, அதுல சம் ப்ராப்பர் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது வரலனாலும் ஏர் வந்து எல்லா இதுக்கும் ரீச் ஆகல, இல்ல அப்ளை ஆகுது ரிலீஸ் ஆகல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் மேஜர், இதுவும் அதனுடைய ஒரு எஃபெக்ட் தான். இது ஒரு ஸ்கிட் டைப். இது பாத்தீங்கன்னா இது டேஞ்சர். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஆக்சில்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிட் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீல் மட்டும் ஆயிருக்கா இல்ல அதனுடைய கரஸ்பாண்டிங் அந்த ஆக்சில்ல ஆப்போசிட் வீல் ஆயிருக்கான்றத ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணணும். அது மைல்டா இருந்தா நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம். பட் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும் போது ஒரு லோக்கோல ஒரே ஆக்சில் வீல் நம்பர் 3 வீல் நம்பர் 4 ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கலாம். இது வந்து டெஃபினட்டா வீலோட ப்ராப்ளம் இல்ல, மற்ற பிரேக் ரிக்கிங் அசம்பிளியோட ப்ராப்ளம் இல்ல. ஒன்னு டிஎம் ஆர் எம்எஸ்யூ ஆர் ஆக்சில் பாக்ஸ் ஏதோ ஒன்று ஜஸ்ட் பிடிச்சிருக்கும், நார்மல் ரொட்டேஷன் இல்லாம பிடிச்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொட்டேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்தவருடைய எஃபெக்ட் இது. இந்த மாதிரி வரும்போது வீல் ஸ்கிட்னு மெக்கானிக்கல் டீம் பிபிஓ டீம் வந்து இந்த மாதிரி கீழே வீல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 100% வந்து ஒன்னு பார்க்கும்போது அதர் சைடு ஆப்போசிட்ல சேம் லொகேஷன் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். சவுண்ட் ராய் சவுண்ட் வரும். இது பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்கறதுல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மனு, பழைய நம்ம எஸ்எஸ்சி மெக்கானிக்கல் இருந்தார். அவரு ஜஸ்ட் நம்ம ஒரு ஈரோடைய ஆர்டர்ல கோயம்புத்தூர்ல போய் ஒரு ப்ராப்ளம் பார்த்து ஒரு அனிஷியல் சவுண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரீச் ஆயிட்டாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் போய் பார்த்து சிங்கிள் லோக்கோ வேண்டாம், ஜஸ்ட் சேப்பர் சைடுக்கு ஒரு லோக்கோ சப்போர்ட் லோக்கோ போட்டு ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. மறுபடியும் அதுக்கப்புறம் வீல் ஃப்ளோட் பண்ணியாச்சு. வீல் ஃப்ளோட் பண்ணி நம்ம இருந்து லைட் எதனா எடுத்து இங்கே பார்க்கும்போது பார்த்தா மேஜர் இஷ்யூ இருந்தது அதில். ஸோ ஸ்கிட்ன்றதை நம்ம அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்கூடாது. அதுவும் ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிராகிங் எஃபெக்ட் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா வீல் ஸ்கிடிங் பாராமீட்டர்ஸ் செக் நார்மல், அதாவது அன்யூஷுவல் சவுண்ட் ரிப்போர்ட்டட் பை எல்பி அண்டர் ட்ரக்ல வந்து அன்யூஷுவல் சவுண்ட்னு சொல்லிட்டாரு. பட் ஆல் வீல்ஸ் பாத்தீங்கன்னா வெரி குட், நல்லாவே இருந்தது. ஆனா ஃபர்தர் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டாண்ட் பைப் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டு வீல். வெரி க்ளோஸ் மட்டும் இல்ல, அது பட்டு அது தேஞ்சு ஒரு மாதிரி ரப்பிங் ஆகி ஸ்பார்க் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு எஃபெக்டா இருக்கு. ஈவினிங் ஹவர்ஸ் ஆஃப்டர் 18 ஹவர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா எல்பி அவருக்கு டைரக்டா தெரியாது, பட் ஸ்டேஷன்ல எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க, வெளியில வந்து நின்று பார்ப்பாங்க. சின்ன ஸ்பார்க் அடிச்சாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ட்ரெயின் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ட்ரெயின் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. பார்த்துட்டு அது வந்து என்னன்னா இன்டெரக்டா ட்ரெயினோட பங்க்சுவாலிட்டி காஸ் பண்ணிடும்.
இன்னும் மினிமம் வந்து ஒரு எடுத்து கிளியர் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அவருக்கு பைண்டிங் ஒரு தேவைப்படும், எங்க கட்டினா நிற்கும், மறுபடியும் வரக்கூடாது, இதெல்லாம் பார்த்து அவர் 10 மினிட்ஸ் அட்டென்ஷன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிற சாண்ட் பைப் அது ஒரு ஃபெயிலியர்லேயே வந்துருக்கு. ஸோ wheel skidding parameters checked normal, all wheels checked, no abnormalities noticed, cap 2 ALP side sander, metal pipe gap less and fixing bolt area bend condition. அதனால என்னாச்சு, வீலோட ரப் ஆகி ஒரு அன்யூஷுவல் சவுண்ட் வந்திருக்கு. ஸோ இட் காஸ்ட் ஒரு டிடென்ஷன் ஆயிருக்கு. இது இது டைரக்டா வீல் ஸ்கிட்டிங்க்கு சம்பந்தம் இல்லை, பட் ஜஸ்ட் நம்மளோட அந்த வீல் ஸ்கிட்டிங் செக் பண்ணும்போது இது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்துச்சு. மெக்கானிக்கல் டீம் பிபிஓக்கு ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். நாமளா வந்து டேம்பர் இந்த மாதிரி வந்து வெல்ட் பண்ணக்கூடாது, இருந்தது உடஞ்சிருக்கு, பட் சம் ட்ரிப்ஷெட்ல வெல்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி பார்த்தா இம்மீடியட்டா வந்து பிபிஓ வந்து மெக்கானிக்கலுக்கு சொல்லி அதை 100% அட்டன் பண்ணிட்டு தான் சர்வீஸ் கொடுக்கணும். நியூமேட்டிக் சொன்ன இல்லைங்களா, எம்ஆர்பிசி ஈக்குவலைசிங் பைப்ஸ் எம்யூ லோக்கோல அட்டாச் பண்ணும்போது நம்ம நாமளா அட்டாச் பண்ணி, அதாவது 2 லோக்கோ இருக்கு நம்மளது. ஜி5ல வந்து ஏரோடைனமிக் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டைரக்டா ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருக்கும். பெல் லோக்கோஸ், பெல்ல மேனுஃபேக்சர் பண்ண லோக்கோஸ் எல்லாமே வந்து இந்த ஏரோடைனமிக் அந்த ஒரு டிசைன் இருக்கும். நார்மல் நம்ம அதர் சிஎல்டபிள்யூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். ரெண்டுக்கும் இந்த எம்ஆர்பிசி இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைடா இருக்கும். ஸோ அதுக்கு கரெக்டா எந்த ஹோஸ் எந்த லோகோக்கு ஏரோடைனமிக்னா கொஞ்சம் உள்ள இருக்கும், அதுக்கு லென்த்தி போடணும். ரெண்டும் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஷார்ட் லென்த் போடணும்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அந்த லென்த் சஃபிஷியன்ட் லென்த் இருக்கிற ஹோஸ் வந்து அப்ரோப்ரியேட் லோகோக்கு அப்ரோப்ரியேட் ஹோஸஸ் வந்து போடணும். இல்லை என்ன ஆகுனா, இது பாருங்க அட்டாச் பண்ணிருக்காங்க, சும்மா ஜஸ்ட் இங்க கீழே ரப்பா இருக்கு, அந்த ஒரு ஷைனிங் மார்க் தெரியுது பாருங்க, அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இங்க ஓட்டையாயிருச்சு. அந்த ஹோல் ஆனதுனால என்னாச்சுன்னா, கன்ஜங்ஷன் பிரேக் வந்து லீடிங் லோக்கோல இருந்து ரியர் லோக்கோக்கு ப்ராப்பரா போகாம லீடிங் லோக்கோல பிரேக் அப்ளை ஆகி ரியர் லோக்கோல பிரேக் அப்ளை ஆகல. ஸோ அந்த புஷிங் எஃபெக்ட் வித் ஃபார்மேஷன் லோடு எல்லாம் சேர்ந்து வீல்ஸ் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பராமீட்டர் தான், இது ஒரு பாயிண்ட். ஸோ நியூமேட்டிக் மெயினா பிபிஓ நியூமேட்டிக்ல இருக்கிற சூப்பர்வைசர் எல்லாமே இது ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபார்மிங் எம்யூ. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் லாக் புக்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. வைல் ஆன் ரன் பிட்வீன் நாங்குநேரி அண்ட் எம்பி ஸ்டேஷன்ஸ் தேர் வாஸ் ஸ்டோன் பார் மெட்டல் பீஸ் கெப்ட் ஆன் ரயில். ஒரு பீஸ் ஒன்று வச்சிருக்காங்க நிறைய டு திருநெல்வேலி, செக்ட் அண்ட் ஃபவுண்ட் ஸ்கிராச்சஸ் ஆன் வீல் நம்பர் 12 ஆஃப்டர்வர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்லைட் வீல் ஸ்கிட்டிங் அட் ஹையர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோ அதை வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுவாங்க. ட்ரெயின் நம்பர் 22628 627 திருவனந்தபுரம் திருச்சி திருவனந்தபுரம் அந்த எக்ஸ்பிரஸ் தான் அது, திருச்சி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ அது நம்ம அந்த சர்க்கிள் ஓடும்போது இந்த மாதிரி ஆயிருக்கணும்னா மறுபடியும் நம்ம அங்கிருந்து என்ன பண்ணுவோம், இதை பார்த்துட்டு சொல்லும் போது டிவிசி டிவிஷன் டிஎல்சி நம்மளுக்கு சொல்லுவாங்க. பிபிஓ என்ன பண்ணுவாங்க, அது நம்ம லோக்கல் மாதிரி ஸ்கிட்டா இருக்கு, நம்ம டைரக்ஷன் வாங்கிட்டு அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அங்கிருந்து நம்ம வாங்கி அட்டன் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம அதனுடைய ரெகுலர் செக்அப் பண்ணுவோம். இப்படிதான் வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபைனலி இதுதான் வந்து நம்ம பெர்ஃபார்மா வீல் ஸ்கிட்டிங் செக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ரிப்போர்ட் ஆஃப் வீல் ஸ்கிட்டிங், லோக்கோ நம்பர், டேட், லாஸ்ட் இன்ஸ்பெக்ஷன், டேட் ஆஃப் ஃபெயிலியர், லோக்கோ பைலட்ஸ் நேம், ஹேண்டிங் ஓவர், டேக்கன் ஓவர் ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அப்போ ஹேண்டிங் ஓவர் எல்பி என்ன பண்ணுவார், சம்டைம்ஸ் ஈரோடு வந்து அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இறங்கி போயிடுவார், சொல்ல மாட்டார். பட் டேக்கன் ஓவர் எல்பி என்ன பண்ணுவார், அவருக்கு அவரு ஹீஸ் அன்னோயிங்லி என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியாதப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், அவருக்கு ஸ்டார்டிங்லேயே ஸ்கிட் சவுண்ட் வரும். ஒன்று அவர் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகும்போதே டிஎல்சிட்டு சொல்லிடுவார், while starting wheel skid sound observed, handing over LP not told anything அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவார். அப்போ அதுக்காக நம்ம லாக் புக்கை செக் பண்ணும்போது ஹேண்டிங் ஓவர் டேக்கன் ஓவர் 2 எல்பியும் மென்ஷன் பண்ணணும். 2 எல்பியும் நோட் பண்ணிக்குவோம். லோடு பிளேஸ் டிவிஷன் ரயில்வே, எந்த கேப் லீடிங், இன்கேஸ் ஆஃப் எம்யூனா எந்த லோக்கோ லீடிங் எந்த லோக்கோ ட்ரெயிலிங், டீடைல்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் என்ன சொல்லியிருக்காரு. இந்த பராமீட்டர்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் பராமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பராமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிட் சைஸ், பிரேக் ஸ்ட்ரோக் லென்த், வீல் டு பிரேக் பிளாக் கேப், 3 பராமீட்டர் மெயினாக பார்ப்போம். ஒன்று ஸ்கிட் சைஸ் என்ன ஆயிருக்கு, எவ்வளோ லென்த்து, எவ்வளோ லென்த்து, பிரெத்து, வித் 3 எடுப்பாங்க. ஒரு 50 mm இருக்கு, 30 mm இருக்கு, டெப்த் வந்து ஒரு 5 mm இருக்கு அப்படின்னா அது வந்து 50 × 30 × 5 அப்படின்னு சொல்லி போட்டு வீல் டர்னிங் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இதுவாக சாம்பிளாக கொடுப்பாங்க. அந்த சைஸ் தான் நம்ம வீல் நம்பர் 1ல 3 எழுதுவோம். 1 2 3 4 ஆல் வீல்ஸ் எழுதுவோம். WAG7ல எவ்வளவு பிரேக் சிலிண்டர்ஸ் இருக்கு, எனி ஐடியா? WP4ல எவ்வளவு பிரேக் சிலிண்டர்ஸ் இருக்கு? 9 8. WAG7ல
ஓகே, P4ல வந்து 12, G7க்கு 8. ஸோ அதை நம்ம வந்து வீல் நம்பர் 1 2 3 4 கரெக்டாக பிரேக் சிலிண்டர் நம்பர் எந்த இடத்துல இருக்குன்றத 1 2 3 4 இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 2 5 6 7 8 9 10 11 12 அந்த மாதிரி சொல்லிட்டு தனியாக G7க்கு தனியாகவும் P4க்கு தனியாகவும் மென்ஷன் பண்ணுவோம். அதை மென்ஷன் பண்ணி எழுதிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய டெஸ்டிங் பராமீட்டர்ஸ்ல வரும். ஸ்பெசிபிக் ஐட்டம்ஸ் டு பி செக்டு, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அப்சர்வேஷன், ஆக்ஷன் டேக்கன் 3 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் பிளாக் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. பிரேக் பிளாக் ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து BHN சொல்லுவாங்க. அது வந்து 210 to 250 இருக்கா, அது என்ன மேக்கு, அதனுடைய BHN இன்கேஸ் ஏதாவது வீல் ஸ்கிட்டிங் ஆயிருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரேக் பிளாக் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஸ்பெசிஃபைட் ரேஞ்சில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம், லேப்ல கொடுத்து பார்ப்போம். அது போக பிரேக் பவர் ஆஃப் லோக்கோ, நம்ம பிரேக் அப்ளை பண்ணி வச்சுட்டு நாட்ச், ஃபர்ஸ்ட் நாட்ச், செகண்ட் நாட்ச், தேர்ட் நாட்ச் கொடுக்கும்போது எவ்வளோ பவர் கொடுத்தா மூவிங் ஆர் நாட் மூவிங் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்மளுக்கு தேர்ட் நாட்ச்ல இத்தனை ஆம்ஸ்ல மூவ் ஆகணும், மூவ் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம G7னா 600 பிளஸ் ஆர் மைனஸ் 50 ஆம்ஸ் மூவ் ஆகலாம். P4க்கு 800 பிளஸ் ஆர் மைனஸ் 50 ஆம்ஸ் மூவ் ஆகலாம். P7க்கு 150 கிலோ நியூட்டன் நம்ம கொடுத்துட்டு அந்த டைம்ல மூவ் ஆகக்கூடாது. நாமளா 130 கிலோ நியூட்டன் கொடுத்து மூவ் ஆச்சுன்னா பிரேக் பவர் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலுக்கு சொல்லுவோம். இதுதான் அதனுடைய அந்த வேல்யூ. பிபி பிரஷர் வந்து நாமளா 5 kg பர்ஃபெக்ட் 5 இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 இப்போ வந்து டாலரன்ஸா கொடுக்கறது இல்லை, 5 பர்ஃபெக்ட் 5. அதுலேயே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 5.2 0.2 தானே. அந்த பிபியை பொறுத்த வரைக்கும் அந்த இதுவே இருக்கக்கூடாது. ஈவன் FPK எப்படி மெயின்டைன் பண்றாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இன் கேஜஸ் ஆஃப் பிபி பிசி ரெண்டு லோக்கோலையும், ரெண்டு கேப்ல, ஒரு லோக்கோல லீடிங் கேப் ட்ரெயில் கேப், அதே மாதிரி ரியர் லோக்கோல லீடிங் கேப்ல ட்ரெயிலிங் கேப்ல வந்து பிபி பார் பிசி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்னா கேஜ் காட்டுறது வெளியில லோக்கோல வந்து பிசி வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லீடிங் லோக்கோல நீங்க அப்ளை பண்ணும்போது எஸ்என் அப்ளை பண்றீங்க ஆர் ஏன் அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணா லீடிங் லோக்கோல 1.8 kg ஆர் 1.4 kg சம் 2 kg வருதுன்னா ட்ரெயில் லோக்கோலையும் அதே வரணும். பின்னாடி வந்து 3 அல்லது 1.5 போகக்கூடாது டெஃபினெட்லி. அந்த மாதிரி அதுதான் அந்த சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிரேக் நம்ம பேசினது, டிஸ்கஸ் பண்ணது அந்த பாயிண்ட் தான். டிஃபரன்ஸ் இன் கேஜஸ் ஆஃப் பிபிபிசி இருக்கக்கூடாது. நோ டிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஆர் என்ன வருதோ 3.5 3.5 சொல்லி ரெண்டு லோக்கோலையும் கொடுக்கணும். ஒர்க்கிங் ஆஃப் விஎஃப் பிவிஎஃப் பண்றது, ஒர்க்கிங் ஆஃப் விஎஃப் டியூரிங் ஆர்பி எடுக்கும்போது ஒன்று எலக்ட்ரிக்கல் பிரேக் இருக்கும்போது மெக்கானிக்கல் பிரேக் வரக்கூடாதுன்றது என்ஷூர் பண்ற பாயிண்ட். ஒர்க்கிங் ஆஃப் SWC, அவைலபிலிட்டி ஆஃப் 6 mm choke in BPC to relay, அதுல எக்ஸாஸ்ட் போர்ட்ல 6 mm choke இருக்கான்றதை என்ஷூர் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் MO, synchronized application and release of brakes in both locos, நம்ம ஜஸ்ட் பேசினது. லீக்கேஜ் இன் கப்ளிங்ஸ் ஆஃப் MRBC, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஹோஸ் வழியா ஜாயிண்ட்ல ஆங்கிள் காக்ல எங்கேயுமே லீக் வரக்கூடாது. ஒர்க்கிங் ஆஃப் ஹேண்ட் பிரேக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா. ஏர் லீக்கேஜ் இன் பிரேக் சிலிண்டர்ஸ் இஃப் எனி, நம்ம அதுவும் டிஸ்கஸ் பண்ணோம். பிரேக் சிலிண்டர்ல ஏர் லீக்கேஜ் வரவே கூடாது. பொசிஷன் ஆஃப் C3W வால்வ், C3W வால்வ் ஒரு முக்கியமான ஒரு நம்ம நியூமேட்டிக் வால்வ் சொல்லும்போது சொன்னா என்னன்னா WP4 ஒர்க் பண்ணும்போது, கோச்சிங் லோக்கோ ஒர்க் பண்ணும்போது அதுல WP4னா அதுல அந்த டைமிங் மெயின்டைன் ஆகும். குட்ஸ் லோக்கோல சேம் வால்வ், பட் டைமிங் பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். டிலேடு டைமிங் அப்ளிகேஷன் ரிலீஸ் வந்து குட்ஸுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டா லென்த்தி ஃபார்மேஷன் இருக்கு. கோச்சிங் லோக்கோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 22 23 ஆர் 24 கோச்சஸ் மட்டும் தான் இருக்கும். குட்ஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 55 60 வேகன்ஸ் வரும். 5000 டன் இருக்கிற லோட்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 50 வேகன்ஸ் வரும். அப்போ அது எல்லா லாஸ்ட் கார்டுவேன் வரைக்கும் பிரேக் அப்ளை ஆகணுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த டைமிங் கொஞ்சம் எக்ஸஸ் டைமிங் வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த C3W வால்வ் தான். C3W வால்வ் ஃபார் குட்ஸ், அதை தான் குட்ஸ் லோக்கோல போடணும். C3W வால்வ் ரெடியா ஒரு வால்வ் நியூமேட்டிக் வால்வ் ஒன்று வச்சிருக்காங்கன்னா அது P4க்கா குட்ஸுக்கா பேசஞ்சருக்கான்னு கேட்டு எடுத்து போடணும். பிரேக் பிளாக் மேக், அப்ளிகேஷன் ஆஃப் சடன் பிரேக். ஒரு சடன் நம்ம வீல் ஸ்பீடிங் இருக்குன்னா ஸ்பீடாமீட்டர் சார்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்பீடாமீட்டர் வந்து ஒரு நார்மலா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அக்கேஷன்ல சடனா வித்தின் ஷார்ட் டைம்ல வந்து சடனா 0 வந்திருக்கான்றதை என்ஷூர் பண்ணுவோம். அப்படி ஆனா அதுவும் ஸ்கிட் வந்து அதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சடன் பிரேக் அப்ளிகேஷன் பண்ணும்போது வீல் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஒரு பாயிண்ட், அது ஒரு பேராமீட்டரா வச்சிருக்கணும் நம்ம. இந்த ரைட் சைட்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் ரிலீஸ் டைமிங் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஃபார் குட்ஸ் லோக்கோ, WP4 லோக்கோ, WAG7 லோக்கோ அண்ட் WAG7 லோக்கோ மூணுக்குமே, WAP4 AG7 அண்ட் WAP7 மூணுக்கும் அப்ளிகேஷன் ரிலீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை நீங்க தனியா அந்த PPT எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், SSC மெக்கானிக்கல் நியூமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் PPO 4 பேர் கம்பைண்டா ஒரு மேஜர் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா 4 பேர் இன்வால்வ் ஆகி செக் பண்ணிட்டு
அது ஏதாவது டெஃபிஷியன்ஸ் இருக்கா, என்ன ப்ராப்ளத்தினால அப்படின்றத நம்ம இதுல வந்து அவங்க கமெண்ட்ஸ் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஜாயின் செக். இன்கேஸ் ஆபரேஷன் இன்வால்வ் ஆயிருக்காங்க, க்ரூ வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா அவரையும் கூப்பிடுவோம். யாரு, எல்ஐ லோகோ இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் வர வச்சிருவோம். அவங்களே வர வச்சு அவங்களும் நம்ம செக் பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது வருதுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்க ஜாயின் நோட்ல சைன் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய வீல் ஸ்கிடிங் ப்ரொஃபார்மா. தேங்க்யூ.